மற்றும் உலகம் முழுவதையும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட எல்லா நாடுகளையும், பாதிக்கப்பட்ட மக்களையும், அது பாதிப்புக்குள்ளான அனைவரையும், அதற்காக உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் இந்த சிலுவை சுமந்த இயேசு அவர்களை கரம் பிடித்து நடத்த வேணுமாய், சிலுவையில் அணைத்து கொள்ள வேணுமாய் நாம் ஜெபித்து கொண்டே பயணத்தை மேற்கொள்வோம். எனவே இந்த கல்வாரி பாதை ஒரு பரிகார பாதையாக அமையட்டும். உலகமே பயந்து போய் கொண்டிருக்கிற, நடுங்கி கொண்டிருக்கிற இந்த தீயவனின் சக்தி, கொரோனாவின் வைரஸின் தாக்குதல் தோல்வி அடைய வேண்டும். ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும். ஒவ்வொருவரும் மன தூய்மை பெற வேண்டும். புது வாழ்வு பெற வேண்டும். இயேசுவுக்குரியவர்களாக மாற்றம் பெற வேண்டும். விண்ணகத்திற்குரியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த எண்ணத்தோடு இந்த சிலுவை பாதையிலே, இந்த புனித வெள்ளியின் சிலுவை பாதையிலே நாமும் இயேசுவோடு பயணம் செய்வோம். முதலாம் நிலை, இயேசு அநியாய தீர்ப்பு பெறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோம். அதனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் மகனே, என் மகளே, என்னை பாருங்கள். ஒரு பாவமும் நான் செய்யவில்லை, ஒரு குற்றமும் நான் செய்யவில்லை. சென்ற இடமெல்லாம் நன்மைதான் செய்தேன். தந்தை கூறியபடி அன்பை பொழிந்தேன். மக்கள் எல்லாரையும் அரவணைத்தேன், சுகப்படுத்தினேன், பேய்களை ஓட்டினேன், நல்லதுதான் செய்தேன். ஆனால் எனக்கு என்ன ஏற்பட்டது? அநியாய தீர்ப்பு. எனவே பாவியான மனிதன், பாவம் போக்க வந்த என்னை இப்படி அநியாயமாக தீர்ப்பிட்டு இந்த தண்டனைக்கு உள்ளாக்கி விட்டு இருக்கிறான். என் மகனே, என் மகளே, இதோ என்னை குற்றவாளி என்று தீர்ப்பிட்டு விட்டார்கள். ஆம், வாழ்க்கையிலே மனிதர்கள் செய்கிற தவறு இதுதான். ஒவ்வொரு மனிதனும் இதைதான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மனிதர்கள் அன்பிலே வாழ வேண்டியவர்கள், பாசத்திலே வாழ வேண்டியவர்கள். இப்படி இருக்கிற பொழுது ஒருவர் மற்றவரை குற்றம் சுமத்துவது, அநியாயமாக தீர்ப்பிடுவது, பெயரை கெடுப்பது ஏன் மனிதா? ஏன் மகனே, ஏன் மகளே? உன் வாழ்க்கையில் அன்பு வாழ்க்கை நடத்த முடியாதா? உன் வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் ஏன் உன்னை உயர்த்தி கொள்கிறாய்?
ஏன் ஆங்காரத்தோடு இருக்கிறாய்? ஏன் பெருமை கொள்கிறாய்? உன்னை தாழ்த்தக்கூடாதா? இதோ என்னை தாழ்த்தி தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு அநியாயமாக தீர்ப்பிட்டாலும் கூட நான் இப்பொழுது அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறேன். மகனே, மகளே, நீ பிறருக்கு தீர்ப்பிடுகின்ற பொழுது உனக்கு தான் தீர்ப்பு கிடைக்கும். நீ மற்றவர்களை கண்டனம் செய்கிற பொழுது உன்னை மற்றவர்கள் கண்டனம் செய்வார்கள். உன் பெயர் போய்விடும், உன் வாழ்வும் வீணாகிவிடும். எனவே நீ பிறருக்கு தீர்ப்பிடாதே. அதே வேளையிலே உனக்கு யாராவது தீர்ப்பிட்டால் நீ பொறுத்துக்கொள். நான் எவ்வளவு மௌனமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதனால்தான் என் தந்தை என்னை ஆசிர்வதிக்கிறார். எனவே மகனே, மகளே, உன் குடும்ப வாழ்க்கையிலே, உன்னுடைய பணி வாழ்க்கையிலே, உன் துறவு வாழ்க்கையிலே உனக்கு அன்றாடம் பல மனிதர்கள் உனக்கு எதிராக எழும்பலாம், தீர்ப்பு சொல்லலாம். கலங்காதே, பயப்படாதே. அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அந்த தீர்ப்புகளை உனக்காக நான் தாங்கிக் கொள்கிறேன். அப்படி என்னிடம் ஒப்பு கொடுத்து விடு. நீ கொதித்தெழாதே, நீ குற்றம் சாட்டாதே. உன் வாழ்க்கையில் அதை நீ செய்யவே கூடாது. குற்றம் சுமத்துவது சாத்தானுடைய வேலை, அழகியனுடைய வேலை. அவன்தான் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சண்டை மூட்டி, பகை வெறுப்பை ஊட்டி, பெருமையை கொடுத்து, கோபத்தை கொடுத்து அவன்தான் இப்படியாக உங்களுடைய வாழ்வை கெடுத்து கொண்டு குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான். உங்களை குற்றவாளி ஆக்கி என் தந்தையிடம் சொல்லி தீர்ப்பு சொல்ல அவன்தான் முனைந்து கொண்டிருக்கிறான். எனவே இத்தகைய குற்றம் சுமத்தும் வேலையிலே நீ இறங்காதே. இது அவன் வேலை, சாத்தான் வேலை என்பதை உணர்ந்து நீ அதிலிருந்து விடுபட வேண்டும். இனிமேலாவது பிறருக்கு தீர்ப்பிடுவதை நீ நிறுத்துவாயா? இனிமேலாவது மற்றவர்களை குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்வதை நீ நிறுத்துவாயா? நான் எவ்வளோ வேதனையோடு நிற்கிறேன், அவமானத்தோடு நிற்கிறேன். போதும் மகனே, மகளே, போதும். இந்த தீர்ப்பு இடுவதை நிறுத்திவிடு. தீர்ப்பு கொடுத்தாலும் தாங்கிக்கொள். நான் உன்னோடு இருப்பேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்மங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆமீன். பாட்டு போடு.
ஓ திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோம். அதனென்றால் அச்சஷ்ட பாரமான திருச்சிலையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரண்டாம் நிலை. இயேசு தம் தோள்களில் சிலுவை ஏற்றுக்கொள்கிறார். என் மகனே, என் மகளே, பாருங்கள், எவ்வளோ அவமானமான ஒரு தண்டனை. இந்த உலகத்திலே நடக்காத ஒன்று. அநியாயமாக அவமானப்பட்டு நான் குற்றவாளிகளில் மிக கேவலமான ஒரு தண்டனையை உங்களுக்காக தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எவ்வளோ சாபம் உங்கள் வாழ்க்கையிலே, எவ்வளோ பாவங்கள், எவ்வளோ சுமைகள் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். இதோ இந்த சிலுவையிலே, என் உடலிலே உங்கள் பாவ சுமைகளை எல்லாம் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். ஆம் மகனே, மகளே, பாவம் சுமையானது. பாவம் சாபத்தை கொடுக்கக்கூடியது. பாவம் உங்களை வீழ்த்தக்கூடியது. பாவம் சாவை தரக்கூடியது. கொடிய சுமை அதுதான். எனவே அந்த சுமையை சுகமாக்க நான் சிலுவை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த சிலுவை தண்டனையை உங்களுக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன். உனக்காக தான் மகனே, உனக்காக தான் மகளே. உன் வாழ்க்கையில் சிலுவை வரும், துன்பங்கள் வரும், வேதனைகள் கஷ்டங்கள் வரும், கவலைகள் வரும், பயம் வரும். இது எல்லாம் உன் வாழ்வில் அன்றாட சுமைகள். குடும்பத்தை தாங்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும், அன்றாடம் வேலைகளை செய்ய வேண்டும். எவ்வளோ பாரங்கள், பிரச்சனைகள். உன்னுடைய அர்ப்பண வாழ்விலே, துறவு வாழ்விலே மற்றும் கிறிஸ்துவ வாழ்விலே எவ்வளோ சுமை. சில சமயம் ஞாயிறு திருப்பலிக்கு செல்வது கூட உனக்கு சுமையாக இருந்திருக்கிறது அல்லவா? மறைக்கல்வி கற்றுக்கொள்வது என் மகனே, மகளே, சுமையாக இருந்ததல்லவா? ஆலயத்திலே ஜெபிப்பது உனக்கு சுமையாக இருந்ததல்லவா? இதெல்லாம் சுமை என்று நீ நினைத்து நீ அதிலிருந்து தப்பித்து கொள்ள நினைக்கிறாய். வாழ்க்கையில் துன்பம் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களால் நிரம்ப வேண்டும். எனவே நான் இந்த சுமைகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்றால், உன் அன்றாட வாழ்வில் என்னென்னலாம் நடக்கிறதோ நீ என்னோடு பயணம் செய்ய வேண்டும். என்னோடு நீ அனைத்தையும் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நான் அவைகளை தாங்கிக் கொள்வேன், சுமந்து கொள்வேன். அப்போது உன்னுடைய சுமை எளிதாகும். நீ ஒரு மனிதனாக, தனி ஒரு ஆளாக துன்பங்களை சுமக்க வேண்டாம், பாவங்களை கூட சுமக்க வேண்டாம். அதை என்னிடம் கொடுத்து விடு. பிரச்சனைகளை என்னிடம் கொடுத்து விடு. கஷ்டங்களை என்னிடம் கொடுத்து விடு. உன் எதிர்காலத்தை பற்றிய கவலையை கூட என்னிடம் கொடுத்து விடு. நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு நல்வாழ்வு கிடைக்கும். எனவே அன்றாடம் துன்பங்களை சுமக்க கற்றுக்கொள். சிலுவையை சுமக்காவிடில் என் சீடனாயிருக்க முடியாது. நாள்தோறும் உன்னுடைய சுயநலத்திலிருந்து விடுபட்டு பிற நலத்திற்காக வரவில்லை என்றால் என் சீடனாக இருக்க முடியாது. எனவே நீ என்னோடு சிலுவை சுமக்க கற்றுக்கொள். சிலுவை சுகமாகும். சிலுவை உன் வாழ்வின் பெருமையாகும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமீன்.
ஓ திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலையை கொண்டு உலகத்தை மீட்டரட்சித்தீர். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். என் மகனே, என் மகளே, என்னை பார்த்தீர்களா? இதுதான் வாழ்வின் தடுமாற்றம். பாவம் செய்கிற போதெல்லாம் இப்படிதான் நீங்கள் விழுந்து கிடக்கிறீர்கள். மனிதா, நீ மண்ணாய் இருக்கிறாய். அதனால்தான் மண்ணிலே மண் மீது பாவங்களை செய்து விழுந்து கிடக்கிறாய். ஒவ்வொரு முறையும் பாவம் செய்கிற பொழுது நீ விழுந்து கிடக்கிறாய் என்பதை உணர வேண்டும். ஆதாம் ஏவாள் விழுந்தார்கள், கட்டளையை மீறினார்கள், கீழ்ப்படிய மறுத்தார்கள், விழுந்தார்கள். இப்படிதான் கடவுளுடைய குரலை நீ கேட்காத போதெல்லாம், என் தந்தை எனக்கு செவிசாய்க்காத போதெல்லாம் நீங்கள் விழுந்து கிடக்கிறீர்கள். மதிப்பை இழந்து விடுகிறீர்கள். மாண்பு பறிபோய் விடுகிறது. பரிசுத்தம் கெட்டு போய் விடுகிறது. உன் வாழ்க்கை சீர்கெட்டு விடுகிறது. நீ எப்பொழுதும் கட்டளைகளின் பிரகாரம் நடக்க வேண்டும். விண்ணை நோக்கி நடக்க வேண்டும். மண்ணை அதனை சார்ந்தவற்றிலே அன்பு கொண்டு நீ வாழக்கூடாது. உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் நீ பற்று வைக்க கூடாது. எப்பொழுது நீ ஆசைப்படுகிறாயோ, பற்று வைக்கிறாயோ, அப்போது நீ விழுந்து விடுகிறாய். உன்னுடைய அந்தஸ்தை தவற விட்டு விடுகிறாய். எனவே நீ விழுந்து விட்டாய் தானே? இந்த மண் மீது விழுந்து கிடக்கிறாய் தானே? உனக்காக தான் நான் விழுந்து கிடக்கிறேன். இந்த மண்ணை தொட்டு முத்தமிடுகிறேன். இந்த மண்ணில் இருந்து உன்னை எழுப்புவதற்காக நான் இதோ விழுந்து உன்னை தூக்குகிறேன். மகனே, மகளே, நீ எந்த நிலையில் விழுந்து விட்டாய்? எந்த பாவத்தினால் விழுந்து விட்டாய்? கோபத்தினால் விழுந்தாயா? காம இச்சைகளால் விழுந்தாயா? கெட்ட உறவுகளால் விழுந்தாயா? குடி வெறியினால் விழுந்தாயா? விபச்சாரத்தினால் விழுந்து கிடக்கிறாயா? அல்லது திருடுவதால் விழுந்து கிடக்கிறாயா? பேராசையினால் விழுந்து கிடக்கிறாயா? எதிலே நீ தவறி இருக்கிறாய்? உன்னுடைய அந்தஸ்து என்ன? உன்னை ஆள்வதற்காக தான் உண்டாக்கி இருக்கிறார் என் தந்தை. எனவே நீ ஆள வேண்டியவன், வீழ வேண்டியவன் அல்ல. நீ ஆட்சி செய்ய வேண்டவன், அடிமையாகி இருக்க வேண்டியவன் அல்ல. பரிசுத்தம் கெட்டு விடுகிற பொழுது, பாவத்தில் விழுந்துகிற பொழுது அனைத்தும் உனக்கு எதிராக மாறிடும். பல பிரச்சனைகள் வரும், பாதிப்புகள் வரும், அன்றாடம் தடைகள் வரும், கஷ்டங்கள் வரும், நெருக்கடிகள் வரும். நீ விழாமல் உன்னை பார்த்து கொள்ள வேண்டும். பார்த்து கொள்வதற்கு நீ என் தந்தையை உற்று நோக்க வேண்டும். என்னை உற்று நோக்கி வாழ வேண்டும். என்னோடு பயணம் செய்ய வேண்டும். நான் கரம் பிடித்து நடத்துவேன். என் கரம் உனக்காக காத்திருக்கும். என் துணை வேண்டுகிற பொழுது கரம் பிடித்து விழாமல் உன்னை காப்பேன். இனிமேலாவது நீ பாவத்தை செய்ய நினையாது. பாவத்தில் விழுந்து கிடக்கிறாயே, எழுந்து நட. நான் உனக்கு பலம் தருகிறேன். என் பலத்தோடு எழுந்து மீண்டும் ஒரு பரிசுத்த வாழ்வை தொடங்கு. நான் உன்னோடு பயணம் செய்கிறேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்மங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமீன்.
நிகழுதம்மா. சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா. சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா. கல்வாரி செல்லும் பாதையிலே, கழுமரம் சுமந்த பார்வையிலே சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா. சந்திப்பு நிகழுதம்மா. குழந்தையின் துன்பம் கண்டு கலங்காத அன்னை இல்லை. குழந்தையின் துன்பம் கண்டு கலங்காத அன்னை இல்லை. ஆறுதல் சொல்வதற்கோ வார்த்தைகள். ஓ திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி எமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான்காம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். என் மகனே, என் மகளே, ஒரு சந்தோஷம். உலக வாழ்க்கையிலே எது சந்தோஷம்? தாயோடு இருப்பதுதான், தாய் அன்பை சுவைப்பதுதான் சந்தோஷமான ஒன்று. உன்னை பெற்றெடுத்த தாய், அந்த தாயோடு இருப்பது, தாய் உணவு கொடுக்கின்ற பொழுது சுவைப்பது, துன்ப வேளையிலே அந்த தாயின் அரவணைப்பிலே இருப்பது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இதோ பார், எனக்கு அநியாயமாக தீர்ப்பிட்டு சிலுவை சுமந்து போகிறேன். என் தாய்க்கு செய்தி கிடைத்தவுடனே, மகனே, ஏன் மகனே, ஏன் உனக்கு இப்படிப்பட்ட தண்டனை? நீ ஒரு பாவமும் செய்யவில்லையே. இந்த பாவிகள் உமக்கு இந்த தண்டனை கொடுத்து விட்டார்களா? ஆம் மகனே, இதுதானே தந்தையின் திருவுளம். இதற்காக தானே நீ வந்தாய். எனது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சிமியோன் அதைதான் சொன்னார். மகனே, என்று என் தாய் என்னை இந்த சிலுவையிலே, சிலுவை பாதையிலே சந்திக்க வந்தபொழுது எனக்கு ஒரு ஆனந்தம், ஒரு சக்தி கிடைத்தது. என் தாய் என்னோடு இருக்கிறார், என் துன்பத்தில் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் நினைத்து ஒரு நிம்மதி அடைந்தேன். ஆனால் பார் மகனே, மகளே, தாய்தான், இந்த தாய்தான் எனக்கு இந்த உடலை கொடுத்தார். கடவுளுடைய மகன், கடவுளுடைய இயல்பு இருந்தாலும் கூட இதோ மனித உடல் எடுக்க இந்த தாய்தானே காரணம். உங்களுக்கும் உங்கள் தாய்தானே காரணம். நீங்களுடைய தாயின் உடலை தானே சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே மகனே, மகளே, அந்த தாய் பாசம் தேவைதான், ஆனால் லட்சியம் தேவை. தாயோடே இருக்க முடியாது, லட்சியத்தோடு இருக்க வேண்டும். ஒரு வெற்றி பயணம் மேற்கொள்ள வேண்டும்.
ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நல்ல ஒரு நிலை, புனித நிலை பெற வேண்டும். எனவே பார், பாசம் இருக்கிறது என் தாய்க்கும் எனக்கும். ஆனால் கடவுளுக்கு, இந்த உலகத்திற்காக பாசத்தை விட்டுவிட்டு இந்த பாவப்பட்ட உலகத்திற்காக என் தாய் என்னை அர்ப்பணிக்கிறார். இந்த பாவப்பட்ட உலகத்திற்காக, இந்த உலகத்தை மீட்பதற்காக இதோ என் தாய், மகனே சென்று வா என்று என்னை வழி அனுப்புகிறார். ஒரு மகிழ்ச்சி. மகனே, மகளே, உன் தாயை நீ மதிக்கிறாயா? உன் தாய்க்கு நீ கீழ்ப்படுகிறாயா? உன்னுடைய தாயை கவனித்துக் கொள்கிறாயா? இளைஞனாக இருக்கிற பொழுது, இளம் பெண்ணாக இருக்கிற பொழுது உன் தாய் படுகிற கஷ்டங்களில் நீ உதவி செய்வதில்லையா? மகனே, மகளே, உன் தாய் தந்தையை மதித்து நட. அப்போதுதான் நீ நீடூழி வாழ்வாய், உன் வாழ்க்கையில் வளம் பெறுவாய். கட்டளையை மறக்காதே. அதே போன்று நீ செய்ய வேண்டிய காரியம், நண்பர்களோடு தோழிகளோடு சேர்ந்து, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு சேர்ந்து உன்னுடைய லட்சிய வாழ்வை இழந்து விடாது. உனக்கு ஒரு லட்சியம் இருத்தல் வேண்டும். நீ எதற்காக படிக்கிறாய்? எந்த நிலை அடைய வேண்டும்? எந்த வாழ்க்கை நிலை பெற்றுக்கொள்ள வேண்டும்? அதைவிட பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, விண்ணகத்தை நோக்கிய ஒரு வாழ்க்கை, அதற்காக பல தியாகங்களை செய்ய வேண்டும். உன்னுடைய தாய்க்கு நீ மதிப்பு பெற்று கொடுக்க வேண்டும். பெருமை சேர்க்கும் விதத்திலே உன் நடத்தை இருத்தல் வேண்டும். வயதான பிற்பாடு உன் தாயை மிதித்து விடாதே மகனே, மகளே. அவர்கள் வயிறு எரிந்தால் உன் வாழ்வை அது பாதித்து விடும். அவர்களுக்கு வயதான போது நீ துணை இல்லை என்றால் அவர்கள் கண்ணீர் உன் வாழ்க்கை கவலையோடு வாழ வைத்து விடும். எனவே என் தாயினுடைய சந்திப்பு உன் தாயை நினைவுபடுத்தட்டும். உன் தாய்க்கு ஏற்ற விதத்திலே மதிப்பு கொடுத்து வாழ கற்றுக்கொள். லட்சியத்தை அதைவிட நீ வாழ கற்றுக்கொள். உயர்ந்த நிலை அடைய வேண்டும். பாவ நிலைக்கு வீழ்ந்து விடாதே. இதோ உன் தாயும் என் தாயும் உனக்கு துணை. உன்னை நல்ல நிலையில் பார்க்க, உயர்ந்த நிலையில் இருக்க அவர்கள் ஜெபிக்கிறார்கள். துன்பத்தில் உடன் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆறுதலையும் அரவணைப்பையும் அன்பையும் பெற்று நல்ல ஒரு வாழ்வை நீ அடைய வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமேன். பாட்டு முடிச்சுவா.
திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி மக்கு நன்றி என்ற தோத்திரம் செய்கின்றோம். அது ஏதென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 5ஆம் நிலை, சிலுவை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். என் அன்பு மகனே, மகளே, சிலுவை பாதை, இந்த துன்பத்தின் பாதை கடினமான பாதைதான். தாங்க முடியாத கொடுமைகள் நிறைந்ததுதான். உன்னுடைய வாழ்க்கை பாதையும் இப்படித்தான் இருக்கும். யாராவது உனவை இந்த சுமைகளை சுமக்க உதவ வேண்டும். பாருங்கள், என்னுடைய அன்பு வளர்ப்பு தந்தை சூசையப்பா இல்லாத ஒரு நிலை. குடும்பத்தை தந்தை தானே தாங்க வேண்டும். தந்தை எவ்வளவு வேதனைப்படுகிறார், உழைக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். என் தந்தை எப்படியெல்லாம் என்னை காப்பாற்றினார், என் தந்தை இப்போது இல்லையே என்ற ஒரு ஏக்கம். ஆனால் இதோ பாருங்கள், இந்த சீமோன் உழைத்து விட்டு வருகிறார். கடின வேலை செய்துவிட்டு குடும்பத்துக்காக உழைத்து விட்டு வருகிறார். ஆனால் எனக்காக இந்த சிலுவை சுமக்க வேண்டும் என்ற போது எப்படி ஏற்றுக்கொண்டார் பாருங்கள். இதுதான் வாழ்க்கை. ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு தந்தையும், ஒவ்வொரு குருவும், ஒவ்வொரு சகோதரரும், ஒவ்வொரு கணவரும் சுமை தாங்கிகள். மற்றவர்களுக்கு கரம் கொடுக்க வேண்டியவர்கள், உதவி செய்ய வேண்டியவர்கள். அதனால்தான் சீமோன் எனக்கு உதவி செய்ய வந்தபோது நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு யாரும் வேண்டாம், பிறர் உதவி வேண்டாம் என்று நீ நினைத்து இருக்கின்ற பொழுது துன்பம் உன்னை அழுத்துவிடும், துயரம் உன்னை பாதித்துவிடும். மற்றவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். மற்றவர்கள் உனக்கு உதவி செய்கின்ற போது ஏற்றுக்கொள்ள வேண்டும், உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சீமோனை போல மகனே, நீ மற்றவருக்கு உதவ வேண்டும். உனக்கு பல வேலைகள் இருக்கின்றன, பல வகையான கடமைகள் இருக்கின்றன. உண்மைதான், குடும்ப பொறுப்பு இருக்கிறது. அதே வேளையிலே நீ உலகத்திற்காக வாழ வேண்டுமே, சமூகத்திற்காக வாழ வேண்டுமே, இந்த சமூகத்திற்காக உன்னது பங்கேற்பு இருக்க வேண்டுமே. நீ சமூகத்திற்காக இருந்திருக்கிறாயா அல்லது உன் குடும்பத்திற்காக தான் இருந்திருக்கிறாயா? அந்த சுயநல கோட்டையை உடைத்து விடு. தினந்தோறும் நீ இருக்கிற சமூகம், நீ பணிபுரியும் இடம், அங்கெல்லாம் நீ உதவி செய்ய வேண்டும். நீ ஒரு சீமோனாக இருத்தல் வேண்டும். அதே போன்று நீ யாருக்கெல்லாம் துன்பம் இருக்கிறதோ, கஷ்டம் இருக்கிறதோ, நீ அங்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். இதோ பார், இந்த நேரத்திலே, இந்த கொடுமையான கொள்ளை நோய் தாக்கத்திலே எத்தனை சீமோன்கள் எழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மகிழ்ச்சி. எவ்வளவோ நாடுகளில் எத்தனை மனிதர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒரு ஆசீர். இப்படி நீ இந்த சமூகத்திலே, உலகத்திலே பேரிடர்கள் வருகிற பொழுது, பாதிப்பு, தொல்லை, கொள்ளை நோய் வருகிற பொழுதெல்லாம் நீ ஓட வேண்டும். மகிழ்ச்சியோடு பிறருக்கு பணியாற்ற வேண்டும், உதவி செய்ய வேண்டும். இதை மறந்து விடாதே. எனவே நீ எப்போதும் ஒரு சீமோனாக இருக்க வேண்டும். மகனே, நீ கணவராக இருக்கிற போது மனைவியினுடைய சுமையை தாங்க வேண்டும், குடும்பத்தின் சுமையை தாங்கிக் கொள்ள வேண்டும். நீ ஒரு தோழனாக இருக்கிற பொழுது மற்றவருடைய சுமையை தாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு தந்தையாக இருக்கிற பொழுது குடும்பத்தின் பாரங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக சமூக கடமையிலே நீ வாழ வேண்டும். அதற்காக தான் சீமோனுடைய உதவி எனக்கு தேவை. இந்த சீமோனை போல நீயும் இந்த சமூகத்திற்காக உன்னுடைய உழைப்பை ஒப்புக்கொடு.
உன்னுடைய கரத்தை நீட்டிவிடு. அப்போது உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். நீ விரும்புவதெல்லாம் உனக்கு நடக்கும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்துமங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவுது. ஆமீன். அமைதி பூங்காவாக மாறுமன்றோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகாள் துடைக்கிறாள். என் அன்பு மகனே, மகளே, பாருங்கள், இந்த உலகத்திலே எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் கூட ஒரே ஒரு பெண்தான் எனக்காக என் துன்பத்தை பார்த்து, என் முகத்தில் உள்ள அழுக்குகளை பார்த்து, என் வேதனையை பார்த்து இதோ ஓடோடி வந்து என்னுடைய முகத்தை துடைத்திருக்கிறாளே. அவளிடம் இருந்தது என்ன? ஒரு வீரம். அவளிடம் இருந்தது என்ன? ஒரு பரிசுத்தம். அவளிடம் இருந்தது என்ன? தெய்வ பயம். அவளுடைய வாழ்க்கை என்ன? கடவுளை நினைத்து வாழ்கிறார். கடவுளுடைய அன்பில் வாழ்கிறார். பிற மனிதரை அன்பு செய்கிறார். இதுதானே தேவை. ஒரு பெண் கடவுளுடைய அன்பை பெறுவதும் கடவுளுடைய அன்பை பிறருக்கு கொடுப்பதற்காக தான் பெண்கள். எனவே இந்த பெண் அதை உணர்ந்து விட்டார். பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இயேசுவுக்கா, என் இயேசுவுக்கா, என் ஆண்டவருக்கா, என் போதகருக்கா என்று இந்த வெரோனிகாள் எவ்வளவு தடைகளை தாண்டி, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் செல்வேன், நான் அவருடைய முகத்தை துடைப்பேன் என்று துடைத்தாளே. இதுதான் வீரம், இதுதான் பரிசுத்தம். மகளே, நீ கோழையாக இருக்கக்கூடாது. நீ பலத்தோடு நடத்தல் வேண்டும். இந்த உலகத்திலே பெண்களை இழிவாக நினைப்பார்கள், இச்சை பொருளாக நினைப்பார்கள், உன்னை பயன்படுத்தி கொள்ள நினைப்பார்கள். எனவே நீ பயப்படாதே. பரிசுத்தத்தோடு இருக்கிற போது உன்னை யாரும் தொட முடியாது, நெருங்க முடியாது. அதேபோல் மகளே, நீ என்னோடு நடந்தால்தான் உன்னை காப்பாற்றி கொள்ள முடியும். இந்த சமூகம் பெண்ணிற்கு என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தாயா? அன்றாட செய்திகளை கேட்கிறாயா, பார்க்கிறாயா? எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், எத்தனை பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாகிறார்கள், எப்படி எத்தனை பெண்கள் சீர்கட்டு போய்விடுகிறார்கள். நீ அப்படி இருக்கக்கூடாது மகளே. இளம் பெண்ணாக இருக்கிற பொழுது
நீ ஜெபத்தில் இருக்க வேண்டும். என் பெயரை அறிக்கையிட வேண்டும். இயேசுவே இயேசுவே என்று நீ எப்பொழுதும் ஜெபிக்கின்ற பொழுது உன்னை காப்பாற்ற நான் இருப்பேன். உனக்கு நல்வழி காட்ட நான் இருப்பேன். உன் வாழ்க்கையை உயர்த்துவேன், சிறப்படைய செய்வேன். ஆனால் நீ யாரையும் உன்னுடைய அழகை கொண்டு, திறமையை கொண்டு கெடுக்க நினைக்காதே, அழித்து விடாதே. பாவம் உன்னால் உண்டானது என்றால் அது உன்னை பாதித்துவிடும். ஒரு பெண் ஆக்க சக்தியிலும் ஈடுபட முடியும், அழிவு சக்தியிலும் ஈடுபட முடியும். ஆனால் நீ எப்பொழுதும் மற்றவர்களை பாதுகாக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கரம் கொடுத்து அவளை வழிநடத்த வேண்டும். கெடுத்தல் கூடாது, பெயரை கெடுத்து விடக்கூடாது, வாழ்வை அழித்து விடக்கூடாது, பாதாளத்திற்கு அழைத்து செல்லக்கூடாது. தவறு செய்து விட்டாயா? மனம் திரும்பிவிடு, என்னிடம் வந்துவிடு. உன்னை மன்னிக்கிறேன், மீண்டும் பரிசுத்த வாழ்வை கொடுக்கிறேன். எழுந்து வீர பெண்ணாக நீ வாழ கற்றுக்கொள். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்மங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. ஆமீன். பாடுகள் அவர் பட்டதும் சிலுவை மீதிருந்ததும் மனித வாழ்வின் தியாகமே, இறைவன் அன்பின் ஆழமே. பாடுகள் அவர் பட்டதும் சிலுவை மீதிருந்ததும் மனித வாழ்வின் தியாகமே, இறைவன் அன்பின் ஆழமே. தியாகமே தியாகமே ஆழமே, அன்பின் ஆழமே. தியாகமே தியாகமே ஆழமே, அன்பின் ஆழமே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி எமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோம். அதே ஏதென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். என் மகனே, என் மகளே, இதோ நான் 2ஆம் முறையாக விழுந்து கிடக்கிறேன். இதெல்லாம் நீ மீண்டும் மீண்டும் செய்கிற பாவங்கள், மீண்டும் மீண்டும் நீ செய்கிற பலவீனத்தின் குற்றங்கள். இதனால்தான் எத்தனை பேர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், எத்தனை பேர் உன்னை வழிநடத்துகிறார்கள். உன்னுடைய பெற்றோர் கண்டிக்கிறார்களே, பெரியவர்கள் கண்டிக்கிறார்களே, இதோ தந்தையர்கள் கண்டிக்கிறார்களே, மற்றவர்களும் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார்களே. நீ செல்கிற பாதை சரியானதா இல்லையா என்பதை இவர்கள் மூலமாக உணர்த்தி கொண்டிருக்கிற பொழுது நீ தவறி விடுகிறாயே. உன் இருமாப்பிலே நடக்கிறாயே மகனே, மகளே, நான் பார்த்து கொள்வேன் என்று இருக்கிறாயே. உன்னுடைய ஆணவம் இருமாப்புதான் நீ விழுவதற்கு காரணம். உன்னுடைய பகை கசப்புணர்வுதான் நீ மீண்டும் விழுந்து கிடப்பதற்கு காரணம். இதோ பார்,
உனக்காக தான், உன் ஆணவத்தின் பொருட்டுதான், உன்னுடைய செருக்கின் பொருட்டுதான் மீண்டும் உனக்காக நான் விழுந்து கிடக்கிறேன். உன்னை அதிலிருந்து தூக்க வேண்டும். இந்த தாட்சி நிலை உனக்கு வருகிற வரையிலே நீ எழுந்திருக்கவே முடியாது, பலம் பெறவே முடியாது. எனவே உன்னுடைய வாழ்விலே நீ அடிக்கடி என்ன பாவம் செய்கிறாய் சிந்தித்து பார்க்க மாட்டாயா? அடுத்தடுத்து மீண்டும் மீண்டும் அதையே செய்கிறாயே. உன் கையில் இருப்பது என்ன? அடிக்கடி நீ ஒரு கிறிஸ்தவள் தானே. உன்னுடைய கையில் இருக்க வேண்டியது என்ன? வேதாகமம் தானே, திருவிவிலியம் தானே. ஆனால் நீ என்ன வைத்து கொண்டிருக்கிறாய்? செல்போன் வைத்து கொண்டிருக்கிறாயே, மொபைல் போனிலே எப்போதும் இருக்கிறாயே, அதிலே பல அசுத்தங்களை பார்க்கிறாயே. அப்புறம் எப்படி இருக்க முடியும்? அதனால்தான் நீ விழுந்து விடுகிறாய். எனவே பார்க்கின்ற அந்த ஒரு நிலை, அந்த ஒரு பாவ சூழ்நிலை நீ ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாயே, அதனால்தான் விழுந்து கொண்டிருக்கிறாய். எனவே நீ இப்படிப்பட்ட நவீன தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி வீழாமல் இருக்க வேண்டும். உன்னால் முடியவில்லை என்றால் அதை தூக்கி எறிந்து விடு. நான் என்ன சொன்னேன்? உன் வழக்கை பாவம் செய்தால் வெட்டி எறிந்து விடு. உன் கண் பாவம் செய்தால் பிடுங்கி எறிந்து விடு. நீ ஆனால் உன் கண்களினாலே கரங்களினாலே மீண்டும் தவறு செய்கிறாயே, பாவ செயல்களை செய்து விழுந்து கிடக்கிறாயே. உனக்கு பலம் இல்லை. இப்போது உன்னால் எழ முடியவில்லை. அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை. உன் கோபத்தை மேற்கொள்ள முடியவில்லை. உன்னிடம் இருக்கிற இச்சைகளை மேற்கொள்ள முடியவில்லை. அதுதான் விழுந்து கிடக்கிறாய். இதோ நான் உனக்காக வந்திருக்கிறேன். உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். நீ எழ வேண்டும் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த ஊதாரி மகனை பார்த்தாயா? அவன் விழுந்து விட்டான், பாதிப்புக்கு உள்ளானான், பஞ்சம் வந்தது. இப்பொழுது அறிவு தெளிவு பெற்றான், எழுந்து வந்தான். நீயும் எழ வேண்டும். உன் பாவத்தை விட்டு பலவீனத்தை விட்டு எழ வேண்டும். உனக்கு பலம் போதாது, என் அருள் உனக்கு போதும். என் அருள்தான் உன்னை பலப்படுத்தும், வழி நடத்தும், திடப்படுத்தும், எழுந்து நல்ல வாழ்க்கை வாழ வழி நடத்தும். எனவே என் அருள் உனக்கு போதும், எழுந்திரு போதும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்மங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவன. ஆமீன். தெரியுதாங்க? திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 8ஆம் நிலை. இயேசு ஜெருசலேம் நகர் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். மகனே, மகளே, இதோ பார், இந்த பெண்கள் கூட்டம் என்னை பார்த்து கதறி அழுது ஓலமிட்டு ஒப்பாரி வைத்து கண்ணீர் விடுகிறார்கள்.
இயேசுவே இயேசுவே தாவீதின் மகனே என்று இவர்கள் கதறுகிறார்கள். இந்த கண்ணீர் குரல்தான் இப்போ உலகமெங்கும் எத்தனையோ பெண்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பெண்கள் வாழ்வை இழந்து கவலையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவனால் எவ்வளவோ துன்பங்கள், கணவன் கைவிடப்பட்ட ஒரு நிலை, கணவனால் எடுத்தெறியப்பட்ட ஒரு நிலை, கணவனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை, கணவனால் அடித்து துன்புறுத்தப்பட்ட ஒரு நிலை, கணவர்களால் ஏற்படுகிற கொடூரங்கள், வேலை செய்யும் இடங்களில் ஏற்படுகிற கொடூரங்கள், அதிகாரிகள் அலுவலகத்தில் பணி புரிபவர்களால் இந்த பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் எவ்வளவோ. அவர்களை தொட நினைப்பது, அவர்கள் பெயரை கெடுப்பது, வாழ்வை அழிப்பது, நம்பிக்கை துரோகம் செய்வது, எவ்வளோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர். எனவே இந்த பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் நாள்தோறும் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இதை நீ பார்க்கவில்லையா மகனே, மகளே? எனவே இந்த மகளிருக்கு நான் ஆறுதல் கொடுக்கிறேன். அம்மா, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். உங்களுக்காகவும் உங்கள் கணவருக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். உங்கள் கண்ணீரை விட்டு ஜெபியுங்கள். உங்கள் கண்ணீர் ஆண்டவரிடம் செல்லட்டும். உங்கள் அழுகு வீண் போகாது. பொறுத்திருங்கள். ஒரு விடிவு வரும். மனம் மாறுவார்கள். எனவே உன் கணவர், உன் பிள்ளைகள், உன்னுடைய உறவினர்கள், வேலை செய்யும் இடங்களில் இருப்பவர்கள் உன்னை அநியாயமாக உன்னை தூற்றுகிற பொழுது, உன் பெயரை கெடுக்கிற பொழுது, உன்னை அவமானப்படுத்துகிற பொழுது நீ கவலைப்படாதே. கண்ணீர் விட்டு அழு. உன் பாதிப்புகள் எல்லாம், பிரச்சனைகள் எல்லாம் நீக்குவதற்கு கடவுள் இருக்கிறார். கடவுள் உன் கண்ணீரை தோள்பையிலே சுமந்து வைத்திருக்கிறார். மறந்து விடாதே. மனிதா, மகனே, மகளே, பெண்களுக்கு எதிராக மட்டும் செயல்பட்டு விடாதே. அவர்கள் மென்மையானவர்கள், வலு குறைந்தவர்கள் என்று அடக்கியால நினைக்காதே. அவர்களுக்காக கடவுள் இருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே. அவர்களுக்கு இழைக்கிற துன்பம் உன்னுடைய வாழ்வை பாதித்துவிடும், உன் குடும்பத்தை நாசப்படுத்திவிடும் என்பதை மறந்து விடாதே. அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒன்றையும் அனுபவிக்க முடியாது, மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது. பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை செய்யாது, பாலியல் குற்றங்களில் ஈடுபடாது, அவளை மதிக்க கற்றுக்கொள். அப்போது நீ ஆசீர்வாதத்தோடு இருப்பாய். மகளே, நீயும் உன் பாவத்திற்காக தவறி வீழ்ந்திருந்தால் நீ கண்ணீர் விட்டு அழு. விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண் கண்ணீர் விட்டு அழுத போது அவளுக்கு தீர்ப்பு கொடுக்கவில்லை. நானும் உனக்கு தீர்ப்பு கொடேன். நீ பாவம் செய்து விட்டாயா? மகளே, மகளிரே, பாவம் செய்து விட்டீர்களா? இதோ எழுந்திருங்கள். இந்த உலகத்தில் நடப்பது என்ன? கொலை நோய் வருவதின் அர்த்தம் என்ன? பெண்களுக்கு எதிராக செய்யப்படும் பாலியல் குற்றங்கள் தானே, விபச்சார குற்றம் தானே, ஓரின சேர்க்கை தானே. இதெல்லாம் இந்த உலகத்தை தண்டனை தீர்ப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. அதை நீ மறந்து விடாதே. எனவே நீ அழு. உன் பாவங்களுக்காக அழு. உனக்கு ஏற்பட்ட கொடுமைகளுக்காக அழு. உன் பிள்ளைகள் கணவர்களுக்காக அழு. உன் அழுகை ஆசீர்வாதமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்துமங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. ஆமீன்.
மனமே ஓ மனமே உன்னிலை என்ன மண்ணில் பிறந்த நாள் முதலா வாழ்ந்த கதை என்ன உன் வாழ்க்கை முறை என்ன மனமே ஓ மனமே உன்னிலை என்ன திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செய்கின்றோம். அதே ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். 9ஆம் நிலை. இயேசு 3 முறை கீழே விழுகிறார். என் மகனே, என் மகளே, பலம் இழந்து விழுந்து விட்டேன், நம்பிக்கை விழுந்து விட்டேன், வலுவிழந்து விழுந்து விட்டேன். இதுமேல் எனக்கு சக்தி மேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி இன்னும் சிலுவையை சுமந்து செல்லவில்லை. இதோ எனக்கு கொடுத்த அந்த லட்சியத்தை நோக்கி நான் செல்ல வேண்டும். இன்னும் மலைக்கு செல்ல வேண்டும். இன்னும் எனது பயணம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் விழுந்து கிடக்கிறேன். இதுதான் உங்கள் நிலை கூட. பிரச்சனை அல்லது நோய்பிணி மாந்திரீக போராட்டம் மகனே, மகளே, நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போதுதான் நீ பலம் பெறுவாய். அவநம்பிக்கையில் வாழக்கூடாது. கடவுள் இருக்கிறார் என்று எழுந்து நடக்க வேண்டும். என் பிரச்சனைகளுக்கு அவர் முடிவு தருவார் என்று நீ இருக்க வேண்டும். அநியாயமாக துன்பத்திற்கு உள்ளாகிற பொழுது அல்லது உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை, எதிர்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை, நோய் வந்துவிட்டது என்றால் நீ தடுமாற்றம் அடைந்து விடாதே. தற்கொலை செய்ய நினைத்து விடாது. ஏன் இந்த வாழ்க்கை என்று நொந்து போய்விடாது. சோர்ந்து போய்விடாது. கலங்காது. வீறுகுள் துணிந்து நில். உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னோடு இருப்பார். மறந்து விடாதே. வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படலாம். தர்ம சங்கடங்கள் ஏற்படலாம். ஆனால் நீ பார்க்க வேண்டியது பிரச்சனை அல்ல, நோய் பிணியை அல்ல, பாதிப்புகளை அல்ல. நீ பார்க்க வேண்டிய ஒன்று கடவுள் மட்டும்தான். கடவுளுடைய அருள் துணை மட்டும்தான். கடவுளுடைய ஆற்றல் மட்டும்தான். அதுதான் உன்னை லட்சியத்தை நோக்கி வழி நடத்தும். எனவே நீ விழுந்திருக்கிறாயா? பயந்து போயிருக்கிறாயா? இனிமேல் என்னால் எதுவும் முடியாது என்ற ஒரு நிலையில் இருக்கிறாயா? முடியும். எழுந்திரு. உன்னால் முடியும். கடவுள் இருக்கிறார். நான் இருக்கிறேன். கை தூக்கி விடுகிறேன். நான் எழுந்தேன். ஏன்? என்னால் முடியும். இது சுமக்க முடியாத சுமைதான். கண்டிப்பாக நடக்க முடியும். இதோ நான் எழுகிறேன். நீயும் எழ வேண்டும். லட்சியத்தை நோக்கி எழ வேண்டும். எழுந்து வாழ்வின் உயர்நிலை அடைய வேண்டும். மோட்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தைரியமாக என்னை போல நீயும் எழுந்திரு. லட்சியத்திற்காக எழுந்திரு. பரிசுத்த வாழ்விற்காக எழுந்திரு. பரலோகத்தை பெற்றுக்கொள்ள எழுந்திடு. எனவே உன்னுடைய சோர்வு, அவநம்பிக்கை நீங்கட்டும். வாழ்வில் ஏற்பட்ட மந்த நிலை அகலட்டும்.
உன் தடைகள் கட்டுகள் எல்லாம் உன்னை விட்டு விலகட்டும். நான் இருக்கிறேன். எழுந்திரு மகனே, மகளே. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்மங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. ஆமீன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செய்கின்றோம். அதே ஏதென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை உரிக்கிறார்கள். என் மகனே, என் மகளே, பாருங்கள், என் மானத்தை காக்க அணிந்திருந்த ஆடை, என் புனிதத்தை நான் காத்து கொள்ள நான் அணிந்திருந்த ஆடை அகற்றுகிறார்களே. என்னை நிர்வாணப்படுத்துகிறார்களே, என்னை அவமானப்படுத்துகிறார்களே. எவ்வளவு கொடுமையிலும் கொடுமை. மகனே, மகளே, இது ஏன் என்று உனக்கு புரிகிறதா? நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதை நினைத்து பார். உன்னுடைய கெட்ட வார்த்தைகளினாலும் நீ என்னை நிர்வாணப்படுத்துகிறாய். அசுத்தங்களை பார்க்கிற பொழுது என்னை நிர்வாணப்படுத்துகிறாய். ஆடைகளை குறைக்கின்ற பொழுது, அடக்கமான ஆடை அணியாத போதெல்லாம் நீயும் ஆடை குறைந்து தானே இருக்கிறாய். நிர்வாணத்திற்கு தானே உன்னை உட்படுத்துகிறாய். எனவே உன் கண்கள் நிர்வாணத்தை பார்க்க விரும்புகிறதா? இச்சையோடு நோக்குகிறாயா? தவறுதானே. ஆடை அதனால் தான் களையப்படுகிறது. உனக்காக தான் ஆடை எழுந்து, மானம் மரியாதை எழுந்து, இதோ நான் ஆடை எழுந்து தவித்து கொண்டிருக்கிறேன், கூனி குறுகி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய நிலையை எண்ணிப்பார். உன்னுடைய செய்கை என்ன? உன் நடத்தை என்ன? எது உன் வாழ்க்கையிலே இந்த பாவ நாட்டத்தை கொடுக்கிறது? எந்த பாவத்தினால் நீ ஆடை இழந்து கிடக்கிறாய்? யாரோடு உறவு கொண்டிருக்கிறாய்? யாரோடு தொடர்பு கொண்டிருக்கிறாய்? யாரோடு பழகி கொண்டிருக்கிறாய்? பரிசுத்தமானவர்களா அல்லது அசுத்தமானவர்களா? அவர்கள் உன்னை வாழ வைக்கிறார்களா அல்லது உன்னுடைய வாழ்வை பாதாளத்தில் தள்ளி விடுகிறார்களா? நினைத்து பார் மகனே, மகளே. எப்பொழுதும் அடக்கமான ஆடைகளை அணிய கற்றுக்கொள். நாகரிகம் என்ற பெயரிலே மற்றவர்களுக்கு கவர்ச்சி ஆடைகளை உடுத்தி கொண்டு பாவத்திற்கு உட்படுத்தி விடாதே. பாவம் வராமல் இருக்க முடியாது. பாவ சோதனை வராமல் இருக்க முடியாது. ஆனால் பாவ சோதனை யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ கேடு, அவளுக்கு ஐயோ கேடு. ஆம், எனவே அடுத்த நிலை நிர்வாணம்தான். உன்னை பரிசுத்த கண்களால் மூடிக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆடை அணிய வேண்டும். வெண்ணாடை அணிய வேண்டும். ஞான ஸ்நானத்தின் போது உனக்கு வெண்ணாடை தரப்பட்டதே. உறுதி பூசலில் ஆவியானவர் உன்னை மூடிக்கொண்டாரே. பின் ஏன் உன் உடலை தூய் ஆவியின் ஆலயமாக காக்க மறுக்கிறாய்? ஏன் அதை உடல் இன்பத்திற்கு நீ அதை உட்படுத்தி கொண்டிருக்கிறாய்? எனவே மாறிவிடு. உன்னுடைய நிலையிலிருந்து நீ எழுந்து விடு. ஆடைகளை மற்றவர்களுடைய நலனுக்காக, மற்றவர்களுடைய நல்வாழ்விற்காக நாகரிகத்தோடு அணிய கற்றுக்கொள். சமூகத்தில் இப்படி
நீ ஆடையின்றி இருக்கக்கூடாது. இந்த சமூகத்திலே ஆடை குறைப்பு செய்யக்கூடாது. நடிகைகளை பார்த்து, நடிகர்களை பார்த்து உன்னுடைய உடல் உறுப்புகளிலே இந்த தீமையின் பாதிப்புகள் ஏற்பட்டு விடக்கூடாது. எனவே இன்று கற்றுக்கொள், பரிசுத்தம் தேவை, பரிசுத்த ஆடை தேவை. ஊதாரி மகனுக்கு புதிய ஆடை தந்தது அதற்காக தான். புதிய ஆடை போர்த்திக்கொள், வெண்ணாடை அணிந்துகொள், தூய்மை என்ற ஆடையை அணிந்துகொள். உன்னுடைய வாழ்விலே நிர்வாணம் இருக்காது. உன்னுடைய வாழ்விலே எப்பொழுதும் ஒரு உயர்வு இருக்கும், எப்பொழுதும் சிறப்பு இருக்கும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்மங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவன. ஆமீன். ஆணி கொண்ட உன் காயங்களை நான் அன்புடன் முத்தி செய்கிறேன். ஆணி கொண்ட உன் காயங்களை நான் அன்புடன் முத்தி செய்கிறேன். உந்தன் மேனி கொண்ட காயம் எந்தன் பாவ வாழ்வின் சாபம். உந்தன் மேனி கொண்ட காயம் எந்தன் பாவ வாழ்வின் சாபம். இனி வாழும் காலம் மாற்றியமைப்பேன், உறுதி கொண்டேன் தெய்வமே, உறுதி கொண்டேன் தெய்வமே. ஆணி கொண்ட உன் காயங்களை நான் அன்புடன் முத்தி செய்கிறேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். என் மகனே, என் மகளே, இதோ தந்தை எனக்கு கொடுத்த லட்சிய வாழ்வின் பயணம் இப்போது இந்த சிலுவையிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதோ என்னை சுமந்து வந்த சிலுவை மீது வைத்து என்னை ஆணிகளால் அடிக்கிறார்கள். மகனே, மகளே, என்னுடைய பாதங்களை சேர்த்து அடிக்கிறார்கள். மகனே, மகளே, கொடூரமான ஆணிகள் என்னால் தாங்க முடியவில்லை. மகனே, மகளே, எவ்வளோ பாதிப்பு, எவ்வளோ காயம், என் உள்ளமே உடைந்து போயிருக்கிறது. இதுதான் மகனே, மகளே, இப்படித்தான் நீங்கள் மற்றவர்கள் வாழ்வை அழிக்கிறீர்கள். செய்வனை தீமை செய்து மற்றவர்கள் குடும்பங்களை அழிக்கிறீர்கள். மற்றவர்கள் வளரவிடாமல் பொறாமையினாலே இதோ நீங்கள் அழித்து விடுகிறீர்களே, அவர்களை எந்த விதத்திலாவது கெடுத்து விடுகிறீர்களே. நான் நன்மை செய்த கரங்கள் இவை, புதுமை செய்த கரங்கள் இவை, கட்டி வைத்து விட்டார்களே, இனிமேல் என்ன செய்வாய்? இனிமேல் எப்படி நீ ஆசீர்வதிப்பாய்? எப்படி நீ புதுமை செய்வாய் என்று என்னை எப்படியெல்லாம் ஆணிகளால் அறிந்து விட்டார்கள். என் கால்கள் நல்ல நிலையில் தான் இருந்தன, நன்மையை நோக்கி நடந்தன. ஆனால்
இப்பொழுது பார் மகனே, மகளே, இந்த கால்கள் கட்டப்பட்டது. நான் நன்மை செய்ய முடியவில்லை. இதோ என்னுடைய வாழ்க்கையை முடக்கிவிட்டார்கள். இந்த ஊரடங்கு போன்று என்னுடைய வாழ்வு முடக்கப்பட்டு விட்டது. என்னுடைய வாழ்விலே வந்த இந்த முடக்கம் உனக்கு ஏற்பட்டதுதான். மகனே, மகளே, இதோ பார், இந்த நேரத்திலும் கூட இந்த கொடிய மனமுடைய இந்த மனிதர்கள் என்னை ஆணிகளால் அறைந்தபோது நான் என்ன செய்தேன்? என் கரங்களை விரித்து கொடுத்தேன், கால்களை சேர்த்து கொடுத்தேன். ஆணியால் அடித்த போது கூட, அப்பா இவர்கள் மேல் இரக்கமையும், அப்பா இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதேயும், அப்பா இவர்களுக்கு மன மாற்றத்தை, மன்னிப்பை, நல்வாழ்வை கொடுங்கள் அப்பா என்றுதான் அவர்களுக்காக அவர்கள் கொடுத்த இந்த துன்பத்தை தாங்கி பொறுத்து கொண்டு நான் ஜெபித்தேன். உன்னுடைய வாழ்விலும் எவ்வளோ எதிரிகள் இருப்பார்கள், தீயவர்கள் வருவார்கள், கொடியவர்கள் வருவார்கள். வாழ்க்கையில் சந்திக்கத்தான் வேண்டும். சில சமயம் நீ துன்பத்திற்கு ஆளாகத்தான் வேண்டும். அதையெல்லாம் என்னோடு ஒப்புக்கொடு. என் சிலுவையிலே, என் ஆணிகளிலே ஒப்புக்கொடு. அப்போது அந்த கொடுமைகள், தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். உனக்கு அற்புதம், ஆசீர்வாதம் கிடைக்கும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்மங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவென. ஆமீன். சிலுவை மரத்தின் மேலே சிந்திய தத்துவ துளிகள் சீரமதை தாழ்த்தி பணியும் தேவனின் அன்பு மொழிகள். சிலுவை மரத்தின் மேலே சிந்திய தத்துவ துளிகள் சிரமதை தாழ்த்தி பணியும் தேவனின் அன்பு மொழிகள். சிலுவை மரத்தின் மேலே. தந்தையே, அவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. சிலுவை மரத்தின் மேலே சிந்திய தத்துவ துளிகள் சிரமதை தாழ்த்தி பணியும் தேவனின் அன்பு மொழிகள். சிலுவை மரத்தின் மேலே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். என் மகனே, என் மகளே, கல்வாரி பயணத்தின் இறுதி நிலை எட்டிவிட்டேன். இதோ உயிரை கொடுக்கிறேன். உயிர் போக போகும் ஒரு நிலை. இதற்கு முன்பாக நான் 7 வார்த்தைகளை கூறினேன். இதோ நான் அந்த என்னோடு சிலுவையில் அறையப்பட்டவர்களை, நல்ல கல்வனை
அவனை மன்னித்தேன். அதேபோல மற்றவர்களையும், எனக்கு கொடுமை செய்தவர்களையெல்லாம், அப்பா அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர்களுக்காக ஜெபித்தேன். என் நிறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்ற கைவிடப்பட்ட நிலையிலே, என் தந்தை என்னை பார்க்க முடியாத ஒரு நிலையிலே, அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாத நிலையிலே கதறி அழுதேன். மகனே, என்னுடைய தாயை உற்று நோக்கினேன். அருளப்பரிடம் ஒப்பு கொடுத்தேன். மகனே, மகளே, தாகமாயிருக்கிறது என்று சொன்னேன். உங்களை மீட்க தாகம். இந்த உலக மனிதர்கள் எல்லாரும் மீட்பு பெற வேண்டும். அந்த ஒரு தாகம்தான் மகனே, மகளே. இதோ எல்லாம் நிறைவேறிற்று. மகனே, மகளே, இதோ என் கை, தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று நான் சொல்லி என்னுடைய உயிர் மூச்சை இதோ ஒப்பு கொடுத்து விட்டேன். என் உயிரை கொடுத்து விட்டேன். என் வாழ்வை கொடுத்து விட்டேன். என்னையே நான் இழந்து விட்டேன் உங்களுக்காக. இனிமேல் நீங்கள் வாழ வேண்டும். பாவத்திற்கு மறித்து நீங்கள் எழ வேண்டும். நீங்கள் சாபத்தை கடந்து வாழ வேண்டும். நோய்பிணியிலிருந்து நீங்க வேண்டும். நீங்கள் தீமையின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும். மீட்பை பெற இதோ என் தந்தை என்னை சிலுவையிலே ஒப்பு கொடுக்க வைத்தார். அதை நான் செய்து முடித்து விட்டேன். சிலுவையிலே நீங்கள் என்னை பார்க்கிற பொழுது இதோ உங்களை நான் என்பால் ஈர்த்து கொள்வேன். உங்களை மீட்பேன். உங்களை தாங்குவேன். உங்கள் நோய்களை குணப்படுத்துவேன். உங்களை மன்னித்து ஆசீர்வதிப்பேன். விண்ணகத்தை நோக்கி உங்களை வழி நடத்துவேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்மங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. ஆமேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 13ஆம் நிலை.
இயேசுவின் உடல் மரியின் மடியில். என் மகனே, என் மகளே, நான் இறந்து விட்டேன். இதோ என்னுடைய தாயினுடைய மடியில் என்னை கிடத்தியிருக்கிறார். என்னுடைய தாய் என்னை பெற்றெடுத்தாள். மீண்டும் அந்த தாய் மடியிலே இப்பொழுது நான் இறந்த உடலாக இருக்கிறேன். என் தாய் என்னை ஆலயத்திலே ஒப்பு கொடுத்தார். சீமோன் இறைவாக்கு சொன்னார், உம் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று. இதோ ஊடுருவி விட்டது. என் உயிர் போய்விட்டது, என் மகன் உயிர் போய்விட்டதே என்று என் தாய் கதறி கதறி அழுகிறார், வேதனைப்படுகிறார். ஆனால் இந்த வேதனையிலும் கூட தந்தையே ஏற்றுக்கொள்ளும், எனக்கு கொடுத்த அந்த மகனை உம்மிடமே கொடுத்து விடுகிறேன். நீர் கொடுத்த மகன் அல்லவா, ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று என் தாய் இதோ என்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறார். இதுதான் மகனே, மகளே, வாழ்வை அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எது நடந்தாலும், இழப்பு வந்தாலும், பிரிவு வந்தாலும், துயரம் வந்தாலும், சாவு வந்தாலும், உங்கள் வீடுகளில் யார் இறந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோபுவுக்கு நடந்தது என்ன? எல்லாவற்றையும் இழந்தார். பிள்ளைகளை இழந்தார். தனது வாழ்வை கூட நோய்பிணி தாக்கி துன்பத்திற்குள்ளாகி இருந்த நிலையில் கூட எனக்கு எதிராக அவர் பேசவில்லை, பாவம் செய்யவில்லை. என் தாய் பாவம் செய்யவில்லை, எனக்கு எதிராக முணுமுணுக்கவில்லை. கடவுளே, உனக்கு கண்ணில்லையா என்று கேட்கவில்லை. ஆண்டவரே, நீர் கொடுத்தீர், ஆண்டவரே உம்மிடமே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறாள் என் தாய். யாருக்காக? மகனே, மகளே, இதோ இந்த உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக எனது மகனை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமது மகனை இதோ உம்மிடம் கொடுத்து விட்டேன் ஆண்டவரே என்று என் தாய் இப்பொழுது அழுகையோடு கண்ணீரோடு இதோ எல்லாம் இழந்த நிலையிலே, எல்லாம் பறிபோன நிலையிலே என்னை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உன் பாவம்தான். உன் பாவம்தான் என்னை இறக்கச் செய்தது. பாவத்திற்கு என்ன தண்டனை தெரியுமா? சாவு. எனவே நீங்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக பாவத்திற்கு மரித்து போன உங்களை வாழ்வு கொடுத்து காக்க வேண்டும் என்பதற்காக நான் வாழ்வை இழந்து விட்டேன் என்பது என் தாய்க்கு தெரியும். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுதினமும் இறக்க வேண்டும். கொல்லப்படும் ஆடென வாழ வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்காக உயிரை கொடுக்க கூட துணிந்து விட வேண்டும். பாவத்திற்காக வாழாமல் பரிசுத்தத்திற்காக வாழ வேண்டும். பரலோகத்தை நோக்கி நடக்க வேண்டும். இதுதான் என் தாயின் ஆசை, எனது ஆசை. இதை நிறைவேற்றுவாயா? எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசருடைய ஆத்மாங்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவன. ஆமீன். ஊர்வலம் போகுது
இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. சுமையில்லாமல் இல்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்களில் சுமையும் சுமையாகும், இறைவனின் வழியாகும். சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வும் இல்லை. வேதனை இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வும் இல்லை. துன்பமாம் சிலுவை வெற்றியின் சின்னம், வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும். வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். ஓ திவ்ய இயேசுவே, திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி என்ற தோத்திரம் செய்கின்றோம். அதன் ரட்சித்த பாரமான திருச்சிலையை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். 14ஆம் நிலை. இயேசுவின் உடல் அடக்கப்படுகிறது. என் மகனே, என் மகளே, இதுதான் வாழ்க்கை. மண்ணிலிருந்து உருவான மனிதன் மண்ணிற்கு திரும்ப வேண்டும். பாவத்தினால் ஏற்பட்ட ஒரு நியதி. மனிதனாக நானும் பிறந்தேன், எல்லா மனிதரைப் போல் அடக்கம் செய்யப்படுகிறேன். பாருங்கள், எத்தனை மனிதர்கள் அன்றாடம் மரித்து கொண்டிருக்கிறார்கள், அடக்கம் செய்யப்படுகிறார்கள்.
இந்த உலகத்திற்கு வந்த நாம் எதையும் எடுத்து வரவில்லை, எதையும் எடுத்து செல்ல முடியாது. வெறும் கையாக தான் செல்ல வேண்டும். இப்படி இருக்கிற பொழுது எப்படியெல்லாம் நீங்கள் நடக்கிறீர்களே, எப்படியெல்லாம் செல்வம் தேடி பொருள் ஆசையிலே, பொன் ஆசையிலே, மண் ஆசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, சொத்துக்காக அடித்து கொண்டிருக்கிறீர்களே, மற்றவர்களை வீழ்த்துகிறீர்களே, மற்றவர்களை கொலை செய்யக்கூட தயங்குகிறீர்களே. நீ இறக்கப் போவது உனக்கு தெரியவில்லையா? உனக்கும் ஒரு அடக்கம் நடக்கும் என்பது உனக்கு நினைவில்லையா? மறந்து விடாதே. நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் நல்ல மரணம், கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் அவல மரணம். நல்லவர்கள் என்னை அடக்கம் செய்கிறார்கள், உன் அடக்கத்திற்கு யார் வருவார்களோ என்று தெரியாது. அடக்கம் செய்யப்படக்கூட முடியாத ஒரு நிலை நடக்கிறது தெரியுமா? எப்படியெல்லாம் பிணங்களாக தூக்கி எறிந்து விடுகிறார்களே. இந்த கொரோனாவினால் எவ்வளோ கொத்து கொத்தாய் இறந்து போய் இந்த மனித உடல்கள் எல்லாம் அப்படியே கூட்டம் கூட்டமாக புதைக்கப்படுகிறார்களே, எரியப்படுகிறார்களே. மகனே, மகளே, இது உனக்கு புரியவில்லையா? இப்படிப்பட்ட அகால மரணம் வேண்டுமா? திடீர் மரணம் வேண்டுமா? இப்படிப்பட்ட கேவலமான ஒரு அடக்கம் வேண்டுமா? வேண்டாம் மகனே. நல்ல வாழ்க்கை, நல்ல மரணம், தந்தையோடு சென்று இளைப்பாற வேண்டிய ஒரு தருணம் வேண்டும். எனவே உன் வாழ்க்கையை நினைத்து பார். நீ எப்போது இறப்பாய் என்று தெரியாது. இது இறுதி காலம் தொடங்கிவிட்டது. அடுத்தடுத்து துன்பங்கள், அடுத்தடுத்து நோய்ப்பிணிகள், அடுத்தடுத்து நிலநடுக்கம், பூமியின் பாதிப்புகள், பயங்கரங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இதோ உலக முடிவு விரைவில் நடக்க இருக்கிறது. உன் முடிவு முதலிலே என்று உனக்கே தெரியாது. எச்சரிக்கையோடு நட, தன்னடக்கத்தோடு நட, ஆசாபாசங்களை அகற்றி நட, பரிசுத்தமான வாழ்க்கையை மேற்கொள். உன் கிறிஸ்துவத்திலே, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, துறவு அர்ப்பண வாழ்க்கையிலே உன்னை காத்து கொள்ள வேண்டும். எப்பொழுது அந்த நாள் வருமோ தெரியாது, எப்பொழுது சாவு வருமோ தெரியாது. நீ அதை எதிர்கொள்ள வேண்டும். அப்போது நீ பரிசுத்தத்தோடு இருந்தாயென்றால் உனக்கு பரலோகம் காத்திருக்கும். புனிதர்கள் சூழ உன் வாழ்வு, மேலான வாழ்வு தரப்பட்டு நீ நித்திய இன்பத்தை காண்பாய், நித்திய இளைப்பாறுதலை பெறுவாய். நரக தண்டனையிலிருந்து நீர்தாமை விண்ணக வாழ்விற்கு எடுத்துச் செல்லப்படுவாய். எனவே உன் வாழ்க்கை நிலையை, பாவ நிலையை, கடின உள்ளத்தை, பேராசைகளை, உலக இன்பங்களை எல்லாம் நீ தவிர்த்துவிட்டு மறு உலக வாழ்விற்காக, விண்ணக வாழ்விற்காக உன்னை முற்றிலும் அர்ப்பணித்து வாழ கற்றுக்கொள். உனக்கு நிச்சயம் பரிசுத்த மரணம், பரலோகம் கிடைக்கும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்மங்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவன. ஆமீன். ஓ
கல்வாரி மலை கண்டு கர்த்தரை சிலுவை மரத்தில் கள்வர்கள் இருவர் மத்தியில். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய இந்த புனித நாளிலே, ஆண்டவர் சிலுவை சுமந்த நாளிலே, ஆண்டவர் இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்த நாளிலே, இதோ அவருடைய பாடுகளின் பாதையிலே பங்கேற்றிருக்கிறோம். இப்போது திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நம்முடைய பேராயரின் கருத்துகளுக்காகவும் உலக மக்கள் அனைவரினுடைய இந்த கொரோனா தாக்குதல் பாதிப்புகள், அச்சம், பயம் எல்லாம் நீங்கவும், உலகம் மீட்பை பெறவும், ஒவ்வொரு நாடும் ஆசிர்வதிக்கப்படவும் பாதுகாக்கப்படவும், இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் பெறவும், மருத்துவ பணி செய்பவர்கள் பாதுகாக்கப்படவும், இன்னும் இந்த தொற்று பரவாமல் எல்லா அரசு அதிகாரிகள் கவனமுடன் செயல்படவும், மக்கள் ஊரடங்கில் கட்டுப்பாட்டுடன் நடந்து ஒத்துழைப்பு கொடுக்கவும், நம்முடைய குடும்பங்களை காத்தருளவும் நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தருளை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே, சரேசுடைய மாதாவே, பாயிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளாமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்னென்று இருப்பதாக. ஆமீன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். சிலுவை பாதையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்பா, ஆசீர்வதியும் ஆண்டவரே, உம்முடைய அன்பார்ந்த பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்கு அன்புக்குரிய குடும்பத்தினர் ஆண்டவரே, இதோ வீடுகளில் இருந்தவாறு இந்த நிகழ்வை இதோ பார்த்து தியானித்து ஆண்டவர் இயேசுவின் பாடுகளில் பங்கேற்றிருக்கிறார்களே, ஆசீர்வதியும் அப்பா. அப்பா, இரக்கமுடையவரே, ஒவ்வொருடைய பாவங்களையும் மன்னியும், சாபங்களை நீக்கும், நோய் பிணிகள், கொள்ளை நோய் தாக்குதலிருந்து காத்தருளும், மீட்டருளும், ஒவ்வொரு குடும்பத்தையும் எல்லாவித ஆசீர்வாதங்களால் நிரப்பியருளும். உலகமெங்கும் இந்த கொரோனா பாதிப்பு நீங்கட்டும். உலக நாடுகள் இந்த தொற்றிலிருந்து விடுதலை பெறட்டும். இறப்பவர்கள் இதோ உம்மிலே இளைப்பாறுதல் பெறட்டும். மேலும் இறப்பு ஏற்படாதவாறு உம்முடைய வல்லமை பொழிய பெறட்டும். உம்முடைய திருமகன் நேசுவின் தூய கரங்களால், பாடுபட்ட கரங்களால், சிலுவை சுமந்த கரங்களால், இரத்தம் சிந்திய கரங்களால் ஆசீர்வாதம் ஒவ்வொரு வீட்டிற்கும், எங்களுடைய இந்திய தேசத்திற்கும் உலகத்திற்கும் கிடைக்கட்டும். மருத்துவ பணியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் பாதுகாப்பு உண்டாகட்டும். அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் உம்முடைய சிலுவையின் ஞானத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல வழியிலே அவர்கள் மக்களை வழி நடத்தட்டும். மீட்பு உண்டாவதாக. இன்று மீட்பு உண்டாவதாக. எங்கள் குடும்பங்களில் மீட்பு உண்டாவதாக. எங்களுடைய திருச்சபையில் பங்குகளில் மீட்பு உண்டாவதாக. எங்களுடைய தேசத்தில், உலகத்தில் மீட்பு உண்டாவதாக. இந்த புனிதமான வெள்ளியிலே இந்த பாடுகளின் பாதையில் பங்கேற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்திலே, உம்முடைய பாதுகாப்பிலே, உம்முடைய வல்லமையிலே, உம்முடைய ஆசீர்வாதத்திலே என்றென்றும்
மகிழ்ந்து களி கூறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரிலே நன்றியோடு ஜெபிக்கிறோம் தந்தாய். ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புனித வெள்ளியின் பாடுகளின் பாதையில் பங்கேற்ற உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கின்றோம். மீண்டுமாக இந்த புனித வெள்ளியின் வழிபாடுகள் மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகும். வீடுகளிலே ஒரு சந்தி சுத்தன போசனம் இருப்பவர்கள் நல்ல முறையிலே ஜெபித்து உணவு உட்கொண்டு மீண்டும் இந்த 3 மணி அளவிலே ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்விட்ட நேரத்திலே உங்கள் வீடுகளில் மண்டியிட்டு ஜெபியுங்கள். சிலுவை இருந்தால் அதை உற்று நோக்கி ஜெபியுங்கள். உங்கள் வீடு மீட்கப்படட்டும். அந்த சிலுவையின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சிலுவை பாரம் அல்ல, சிலுவைதான் ஆசீர்வாதம். சிலுவை துன்பம் அல்ல, சிலுவைதான் மகிமை. சிலுவை மடமை அல்ல, சிலுவைதான் ஞானம். சிலுவைதான் அறிவு, சிலுவைதான் ஆற்றல். சிலுவைதான் நமக்கு எல்லாம், சிலுவைதான் நமக்கு வாழ்வு. ஆண்டவர் இயேசுவின் சிலுவை நமக்கு சமாதான ஆசீர்வாத வாழ்வை தரட்டும். மீண்டும் உங்களை மாலை சந்திக்கின்றேன். ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரையும் அவருடைய இந்த புனித வெள்ளியின் புனித பாதையிலே முற்றிலுமாக உங்களை வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.